வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. போன முறை முதல் வந்த எலெக்ஷன்களுக்கெல்லாம் கூட்டமைப்பு சீட்டுகள் வரும். இப்போ எல்லாம் தமிழ் கட்சியிலே எத்தனை சின்னத்தில் இருக்கு. கட்சிகள் வேறு கட்சிகள் வந்து தங்களுக்கு போடு எங்களுக்கு போடு என்று கேட்கணும். அப்படி கேட்குறவ எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு கட்சியாக வந்து கேட்டால் இன்னும் நல்லா இருக்குது. இதில் இந்த இப்போ எல்லாமே இந்த இதில் காப்பாற்றி ரோடெல்லாம் போட்டுருக்கு. அது வந்து இந்த எலெக்ஷனுக்கான தான் கொண்டு போட்டிருக்காங்க. இந்த அரசாங்கத்தில் செய்த காட்டுறதுக்கான இந்த பாலமே போட்டிருக்கு. இப்போ சங்கு தான் இப்போ சொல்லுது தாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம்ட்டு. ஆனால் மற்ற கட்சிகள் ஒன்றும் வந்து எங்களுக்கு முன்னால் கதைக்கையில் சிங்கள கட்சியில் எந்த கட்சி வந்தாலும் மாற்றி மாற்றி ஏன் சொல்லி கொண்டிருக்கனால ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை, செய்யவும் மாட்டேங்க. இப்போ உப்புன்ற விலையே 400 ரூபாய்க்கு கிட்ட வந்துட்டு இப்போ இன்னும் முதலிருந்த அரசாங்கம் இருக்க உப்பு மலிவாக இருந்தது, உப்பு விலை ஓடிடுது. உள்ளூராட்சி இதில் இருக்கிற ஆக்களும் வந்து சரியான இதில் செயற்படுறாரு, வர ஆசை திருப்பி அனுப்புறாரு. தற்போதைய நிலைமையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிகமான ஆதரவு காணப்படுது? அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கேன். இப்போ எதிர்வரும் 6ஆம் தேதி வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நடைபெற போகுது. இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவு வந்து எந்த கட்சிக்கு அதிகமாக காணப்படுது? இந்த முறை வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஓட்டு உடைஞ்சி தான் போகும் மாதிரி இருக்கு. எல்லா கட்சிக்கும் மண்டா இப்போ அதிகளவாக எந்த கட்சிக்கு இருக்கு? அது சொல்லல, எந்த கட்சிக்குன்னு சொல்லல, அந்த இருக்கு. இப்போ தமிழ் மக்கள் வந்து தமிழ் பிரதேசத்தில் காணப்படுற கட்சிகளை வந்து முதல் ஒரு காலத்தில் வந்து ஆதரித்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கட்சிகளுக்கு இடையில பிரிவுகளும் காணப்படுது. அவங்களோட தமிழ் மக்களோட ஆதரவு குறைகிறதுக்கு காரணம் என்ன? இந்த பிரிவுகளுக்கான காரணம் என்னவா இருக்கு? பிரிவுகளுக்கான காரணம் இந்த இதில் தமிழ் கட்சிகளில் இருக்க ஒரு சில செயற்பாடுகளால் இந்த தமிழ் தேசிய இந்த கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி இந்த உடையவளுக்கு காரணம். மற்றும்படி ஒன்றும் இல்லை. அதுகள் ஒழுங்காக இருந்தாலே அது போன முறை முதல் வந்த எலெக்ஷன்களுக்கெல்லாம் கூட்டமைப்பு சீட்டுகள் வர்றது. இப்போ எல்லாம் தமிழ் கட்சியிலே எத்தனை சின்னத்தில் கேட்குது. சங்கில் ஐக்கில் அது கண்டு எத்தனை இதில் கேட்குது. அது வந்து இந்த ஒரு சில இதால் தான் கட்சிகளோட அடைஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ஒரு சிலர் செயற்பாட்டால் தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து இந்த தமிழ் கட்சிகள் மேலே வச்சிருக்கிற ஆதரவு வந்து குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? குறையுது எல்லாம் குறைஞ்சிட்டு. இந்த எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் எத்தனை சீட்டுகள் முதல் தமிழ் கட்சிகளுக்கு இருந்தது, இப்போ எத்தனை இருக்குது இருந்தது எல்லாம் பார்த்தாலே தெரியும். இப்போ இதுக்கு முதல் நடந்த தேர்தலில் எல்லாம் இப்படியான இதுகள் நடந்திருக்கு. இப்போ ஆனால் இப்போ தமிழ் கட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல் நடந்த தேர்தல்களில் தமிழ் மக்கள் எங்களை வந்து ஆதரிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தமிழ் கட்சிகள் இந்த தேர்தலில் வந்து கட்டாயம் தமிழ் கட்சிகளை வந்து தமிழ் மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய கட்சிகள் வந்து சில விமர்சனங்களை முன்வைக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவே சொல்லின்னு இருந்தால் நான் இந்த கட்சி வரும்னா இந்த NPP அரசாங்கத்தின் இந்த ஆக்களும் கூடுதலாக எலெக்ஷன்களில் கேட்கினோம் வந்து அவைன்ற இதன்படி அரசாங்கத்தில் இதில் உள்ள கட்சிக்குத்தான் அதன் மூலம் தான் அபிவிருத்தி வருமன்ற மாதிரி எல்லாம் அதன் மூலம் ஓட்டுகள் வந்து அந்த கட்சிக்கு போகிறதுக்கானது இருக்குது. அரசாங்க கட்சிக்கு போகிறதுக்கானது இருக்குது. அந்த அரசாங்க கட்சியை எங்களை தமிழ் மக்கள், அதுவும் ஒரு தெற்கில் இருக்கிற கட்சி, ஒரு சிங்கள கட்சியை எங்களை தமிழ் மக்கள் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? சரியான ஒரு தமிழ் அரசியல் கட்டமைப்புன்ற அந்த இதில் வந்து இல்லாததுல தான் அது வந்து அப்படியே போய் கொண்டு சரியான ஒரு அரசியல் இது வந்து இதுவரைக்கும் இல்லை. சரியான ஒற்றுமை இல்லை தமிழ் கட்சிகளுக்கு. அதால் தான் இப்படியான போய்கொண்டிருக்கான சரியான காரணம். இப்போன்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நடைபெற போகுது. இந்த தேர்தலில் நிலவரங்கள் எப்படி காணப்படுது? இப்போ கட்சிகள் வேறு கட்சிகள் வந்து தங்களுக்கு போடு எங்களுக்கு போடு என்று கேட்கணும். அப்படி கேட்குறவ எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு கட்சியாக வந்து கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும்.
இப்போ எங்களுக்கு அப்படி வந்து கேட்டாங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்து அவைக்கு செயல்படுவோம் பின்னணியாக இருந்து. இப்போ எங்களுக்குன்ற ஒரு இதாக கேட்கலாம். அப்படி ஒரு நான் பெருசு நீ பெருசுன்றதால ஒன்றும் செய்யலை, யாருக்கு போடுறன்றது யானிக்கிறோம். இப்போ இந்த புதிய கட்சிகள் வாரத்துக்கான காரணம் என்ன? அவங்க தங்களை சுயநலத்துக்காக வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து நாங்கள் அதை கதைக்கிறோம் இதை கதைக்கிறோம்ன்ட்டு கதைச்சி போட்டு எங்களுக்கு முன்னால் வந்து ஒவ்வொன்றை கதைப்பாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க நல்ல மாதிரி எல்லாத்தையும் போட்டுகளை வேண்டி கொண்டு அவங்க அப்புறம் 5 வருஷத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பெற மாட்டாங்க. அவங்கள அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் உழைச்ச காலம் சாப்பிடணும். இப்போ அவங்க தர மாட்டாங்க. என்ன பிரச்சனைடா எங்கட உரிமையை கேட்குறதுக்கு ஒரு ஒன்றிணைஞ்சு கேட்டாங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ எங்களோட தமிழ் பிரதேசத்தில் வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையில நிறைய பிரிவுகள் காணப்படுது. இந்த பிரிவுகள் எதனால் ஏற்படுது? மக்கள் ஆதரவு வந்து எந்த கட்சிக்கு அதிகமாக காணப்படுது? தற்போதைய நிலைமையில இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிகமான ஆதரவு காணப்படுது? எங்களுக்கு வந்து நியாயம் நீதியின்படி யார் வராங்களோ அந்த கட்சி வெல்லும். மக்களின் ஆசையும் அதுதான். மக்களுக்காக யார் என்ன கதைக்கிறோம், அதாவது வந்து தமிழ் மக்களுக்காக யார் என்ன கதைக்கணுமோ அந்த மக்கள் யாரை விரும்பினமோ அந்த கட்சி வந்து முன்னுக்கு வரும். மற்றும்படி சும்மா பொழுதுபோக்கு வந்து கதைக்கிற கட்சி என்றால் அது அப்படியே போக வேண்டியதான். அதே மாதிரி எந்த கட்சி முன்னுக்கு நாங்கள் செய்கிறோம் என்று வரையினமோ அவைக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். இப்போ இந்த தேர்தல் பிரசாரங்கள்லாம் நடக்குது. அதில் எந்த கட்சி வந்து தமிழ் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்வோம், தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்போம் என்று எந்த கட்சி அதிகளவான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கும்? தமிழ் மக்கள் எந்த கட்சியை தற்போது நிலையில் ஆதரிக்கிறாங்க? தற்போதைய நிலையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சங்கு தான் இப்போ சொல்லுது தாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம்ட்டு. ஆனால் மற்ற கட்சிகள் ஒன்றும் வந்து எங்களுக்கு முன்னால் கதைக்கல. ஆனால் அது எந்த லெவலில் முடியுதுன்ட்டு எங்களுக்கும் தெரியாது. ஏன்னாடா நாங்களும் ஒரு சின்ன வயதிலேருந்து இந்த அரசியலோ இந்த சண்டை பிரச்சனையோ நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்றும் சரி வரையில. நாங்கள் இப்போ இழந்தது கூட அது வேண்டாம். எங்களுக்கு தேவை இப்போ கூடுதலாக அத்தியாவசிய பொருள் விலை குறைக்கணும். நாங்கள் குறைக்கிறோம்ட்டு வருவாங்க. பிறகு அந்த கதை இல்லை. இப்போ உப்புன்ற விலையே 400 ரூபாய்க்கு கிட்ட வந்துடுது. இப்போ இன்னும் முதலிருந்த அரசாங்கம் இருக்கே உப்பு மலிவாக இருந்தது, உப்பு விலை கூடிடுது. அதே மாதிரி இனி என்னென்ன விலை கூடுதோ எங்களுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ தற்போது இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்கி செயல்படவில்லை என்று சொல்கிறீங்களா? ஒரு கட்சியுமே செயல்படையில தானே. வாரம் வந்து செய்கிறோம்டா எந்த கட்சி செய்த முன்முண்டு ஒன்றும் எங்களுக்கு தெரியக்கூடியதாக செய்யலை. அதாவது வந்து தங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு செய்கிறாங்களோ அது தெரியலை. எங்களுக்கு வெளியில் பார்க்க போனால் பெரிய அளவில் செய்த மாதிரி தெரியலை எங்களுக்கு. அப்படி இப்போ ஒரு இது செயலும் செய்யலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ எங்கள் தேசிய மக்கள் சக்தியில், அதாவது எங்களோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர கட்சி தானே அது. இந்த கட்சியில் அவர் வந்து எந்த கூட்டணி வச்சாலும் அங்கே சொல்கிற ஒரே வார்த்தை, வடக்கு கிழக்கு மக்களை ஒன்றாக இணைப்போம், அவங்களுக்காக நாங்கள் ஒரு நல்ல நாட்டை கட்டி எழுப்புவோம், அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வோம், அத்தியாவசிய பொருட்கள விலைகளை குறைப்போம், அந்த மக்களோட குறைகளை தீர்ப்போம் என்றெல்லாம் சொல்லுறார். இப்போ ஜனாதிபதி திசாநாயக்க வந்து எல்லா கூட்டணியிலையும் வந்து அவர் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுறார். தெற்குலேயும் போய் அவர் அந்த கூட்டணியை மேற்கொள்ளும் போது அங்கேயும் கூட வடக்கு கிழக்கை பற்றி தான் கதைக்கிறார். இதற்கான காரணம் என்ன? அவர் ஏன் அப்போ எவ்வாறான வாக்குகளை கொடுத்து இவ்வாறான செயல்படாமல் இருக்கிறாங்க? ஆனால் அவர் செய்கிற ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது, நல்ல மாதிரி போய்கொண்டிருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அது அந்த அவர் சொன்ன வார்த்தையில் சிலது சரி வரையில், சிலதுகள் வந்து பொய் வார்த்தையாகவும் இருக்குது, சிலதுகள் சொல்லாமல் வந்தது நீட்டாக நல்ல மாதிரி நடந்து கொண்டிருக்கு. அது அதையும் என்னென்ன செய்கிறாரோ எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களோட தமிழ் பிரதேசங்களில். அப்போ அது எவ்வளவோ செய்ய கிடக்கு, ஆனால் அது செய்கிறாங்க இல்லை. இப்போ எவ்வளோ இராணுவ தளங்களில் விடுவிக்கக்கூடிய இடங்கள் நியாயமாக இருக்குது, அதை விடுபட்டு ஆவர்த்தி செய்தாலே காணும் எங்களுக்கு. அதுகள் ஒன்றும் செய்யலையே. இல்லை, அவர் வந்து இப்போ இந்த மே தினம் நடைபெற்ற அந்த காலி முகத்திடலில் நடைபெற்ற அந்த கூட்டணியில் சொல்லியிருக்கார், தமிழ் மக்களோட நிலங்கள் வந்து விடுவிக்கப்படும்.
அப்ப இதை வந்து அவர் செய்வாரா? இதுக்கான சாத்தியம் இருக்குதா? அவர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் முற்றுமுழுதாக விட போகிறதுன்றது எங்களுக்கு தெரியல. அது தெரியல, அது விட்டால் தான் உண்மை. தெற்குல இருக்கிற கட்சிகள் வந்து தமிழ் மக்கள கோரிக்கைகளும் சரி, தமிழ் மக்களுக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி தீர்த்து வைப்பாங்களா? அவங்களால செய்ய முடியுமா? அதை ஒரு நாளும் தீர்த்து வைக்கல, ஒரு தராலையும் தீர்த்து வைக்கவே இல்லை. தமிழ் கட்சியால் சிங்கள கட்சியால் எந்த கட்சி வந்தாலும் மாற்றி மாற்றி எதையும் சொல்லி கொண்டு இருந்தாலும் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை, செய்யவும் மாட்டேன். நீங்க இப்ப செய்ய மாட்டீங்கன்றீங்க. இப்ப இந்த தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி வந்து யாழ்ப்பாணத்துல, மன்னார்ல, கிளிநொச்சியில எல்லாம் நடத்தின கூட்டத்துல வந்து இங்க வடமாகாணத்துல நடந்த கூட்டமா இருக்கட்டும், தெற்குல இருந்து நடந்த கூட்டமா இருக்கட்டும், அதாவது நேற்றைய தினம் மே தினத்துக்கு கூட காலியில வந்து இந்த கூட்டம் ஒன்று நடந்தது. இதுல எல்லாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார், தமிழ் மக்கள் வந்து எங்களை கூட ஆதரிக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைப்போம், அவங்களுக்கான நில உரிமைகளை வந்து நாங்க கொடுப்போம், எல்லாருமே பிரிஞ்சிருந்தோம், இனி ஒற்றுமையா காணப்படுவோம், ஊழல் இல்லாத நாடை உருவாக்குவோம் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர் சொல்லியிருக்கார். அது நடைபெறுமா? இதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா? அதுக்கான சாத்தியங்கள் இல்லை. சரி, நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன் மக்கள் வந்து நம்புறாங்க இல்லை, யாரையுமே நம்புறாங்கல்ல, யார் நம்பிக்கை கொடுத்தாலும் நம்பாததுக்கு காரணம் என்ன? இவ்வளோ காலமும் சொல்லி சொல்லி தான் பேக்காட்டினாங்க. இனிமே தானே செய்வாங்க. சிங்கள கட்சியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் சரி அதான் செய்வாங்க. அபிவிருத்தியாக இருந்த ஒரு இதில் இருந்து இப்போ எல்லாமே வந்து அதில் காப்பீட்டு ரோடெல்லாம் போட்டிருக்கு. அது வந்து இந்த எலெக்ஷனுக்காண்டி தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த அரசாங்கத்தில் செய்தாண்டு காட்டுறதுக்கான இந்த பாலமே போட்டிருக்கு. இப்போ அதில் சின்ன சின்ன இதெல்லாம் செய்ய இங்கே இருக்கிற உள்ளூராட்சி இதில் இருக்கிற ஆக்களும் வந்து சரியான இதில் செயற்படுறதே இல்லை. வார ஆசை திருப்பி அனுப்புறது. இந்த 6-7 வருஷமாக சந்தையில் இந்த இப்போ தான் இந்த இதே போட்டிருக்கு, வாகனங்கள் வர்றதுக்கான சொல்லி ஒரு இதே போட்டிருக்கு. அது வந்து இங்கே உள்ள அதிகாரிகள்லேயும் பிள்ளைகள் இருக்குது, பிரதேச சபைகள்லையோ இதுகளில் உள்ள அதிகாரிகள்லேயும் பிள்ளைகள் இருக்குது. அதில் வந்து இந்த தங்கட வாட்டுக்கு அந்த இது இல்லாமல் செயற்படுறது. அதனால் ஜனம் வந்து வந்து இந்த கட்சி வந்த உடனே ஒரு அரசாங்கம் வந்த உடனே அதிகாரிமே இருக்கிற இதை கொடுத்த உடனே அதை வந்து இதை செய்யணும். செய்ய வந்து இந்த அரசாங்கம் தான் வந்து செய்யறதுக்கான சொல்லி கூட அதுக்கு ஓட்டுகள் போடுறதுக்கான இதுகள் இருக்கு. அப்ப தேசிய மக்கள் சக்தி வந்து மக்கள்கிட்ட இந்த ஓட்டுகளை பெறுறதுக்காகத்தான் இப்படியான செயற்பாடுகளை, மக்களுக்கான சில எலெக்ஷன் டைம்களில் சில தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அப்படியாவும் இருக்கலாம், நாங்கள் சரியா சொல்லலாது, அதுக்காகவும் இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கார், ஜனாதிபதி சொல்லியிருக்கார், நாங்கள் வந்து இப்போ தான் குறுகிய காலம், எங்களுக்கு வந்து கொஞ்சம் காலம் வேணும் அவருக்கு இந்த இதுகளை செய்து முடிக்கிறதுக்கு, அப்படி தந்திங்கன்னா நாங்கள் செய்வோம், யாரும் ரோட்டுகளில் இறங்கி போராட்டங்கள்லாம் நடத்த தேவையில்லை என்று சொல்கிறார். இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? இது வந்து வேறு 5 வருஷத்தில் வந்துட்டு போயிடுவார். காலவாசம் கொடுத்து காலங்கள் அப்படி இழுத்து அடிச்சு கொண்டே போயிடுவாங்க. அதுதான் நடக்கும், போகிற என்ன நடக்காது. இப்போ ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அது வந்து எங்களோட பிரதேசத்துக்குரிய அந்த செயல்களை வந்து செய்யறதுக்காக உள்ளூராட்சி மன்றங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்புகளை வந்து ஒப்படைப்பாங்க. அவ்வாறான ஒரு தேர்தல் தான் இப்போ போற இருக்கிற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் தான் மக்களுக்கான இந்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த பிரதேசத்தில் காணப்படுற மக்களுடைய குறைகளாக இருக்கட்டும், அவங்களோட பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் தான் அவங்களுக்கான இதுகளை நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படின்னு தான் இப்போ இந்த தேர்தல் ஆணைக்குழுவும் சொல்லியிருக்கு. அதாவது ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும், நாட்டில் இருக்கிற அதாவது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய கொலைகள் நடக்குது, அதுவும் துப்பாக்கி சூட்டு சம்பவம்னு சொன்னால் அது அதிக அளவாகவே காணப்படுது, இதெல்லாம் குறைக்கணும், பாதாள குழுக்களை வந்து நீக்கணும். அப்படின்றா எல்லா இப்போ அதாவது நாடு, பாராளுமன்றம், உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாமே ஒரு கட்சிக்கு கீழே இயங்கணும்னு ஜனாதிபதி வந்து கூறியிருந்தார். அதாவது அந்த தேசிய மக்கள் சக்திக்கு கீழே எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் மக்கள்கள் நினைக்கிற அந்த அவங்களோட குறைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக தீர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறார். ஆனால் எங்களோட தமிழ்
கட்சிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கண்டா முதல் நடந்த தேர்தலில் எல்லாம் அவங்கள தமிழ் மக்கள் வந்து ஆதரிக்கலை. ஆனால் தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் ஆதரிப்பாங்க என்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. இது வந்து எவ்வாறாக சாத்தியமாகும்? இது வந்து கொலைகள் இதுகள் நடக்குதுன்றது அது ஜனாதிபதி தான் அதை இறுக்கமாக கொண்டு வரணும். அதாவது வந்து அவருக்கு தான் எல்லா நாட்டின் பொறுப்பு எல்லாம் இருக்குது. அவர் எவ்வளோத்துக்கு கட்டளை இது நிறுத்தண்டா நிறுத்தலாம், படிவாக நிறுத்தலாம். ஏனென்றால் அவற்றை கட்டளையில் வந்து அவர் வந்து முழு இதில் வந்தவர். இப்போ அவர் வந்து கட்டளை இட்டால் செய்யவும் இல்லை. இப்போ என்னண்டா ஜனாதிபதி மட்டும் தனித்து முடிவெடுக்க இயலாத நிலைமையில் இருக்காமண்டா அப்போ அவர் சொல்லுறார். இப்போ அதை பற்றி அவர் தனியாக எடுக்கலாம் முடிவுன்றேக்கு என்னடு அவர் ஜனாதிபதியாக வந்தவர். அவர் முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி தானே வந்தவர். மக்கள் அவரை ஆதரித்தது என்னதுக்கு? எங்களுக்கு நல்ல முடிவு எடுப்பாருன்று தானே. அவர் ஏலான்னு சொல்லிடலாம், அவர் எடுக்கத்தானே வேணும். சரி. அப்போ இந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் வந்து மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்களா? அதை செய்தால் தான் நாங்கள் நம்பலாம், செய்தவை உண்டு. ஆனால் அது மட்டும் நம்ப மாட்டோம். ஏன்னா நாங்கள் எத்தனையோ வேட்பாளரை நம்பி மக்கள் ஏமாந்து தான் இருக்கணும். நன்றி அண்ணா. நன்றி.